பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக இந்தியாவிலே ஒரு பெரும் பிரச்சனையாக போயிட்டு இருக்கிறது வந்து இந்த சிலிண்டர் பிரச்சனை தான். அதில் மெயினாக அஃபெக்ட் ஆகிற ஒரு பர்சனாக நான் வந்து ஒரு வீடியோ போடலான்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு முன்னாடி 2 months-ஆகவே இந்த சேனலில் வந்து வீடியோ போடல. அதுக்கு ரீசன் வந்து எங்கிட்ட ஃபோன் இல்லை, ஸ்மார்ட் ஃபோன் இல்லை. அண்ட் தென் இன்னொன்று வந்து டைம் கிடையாது. இருக்கிற கமிட்மெண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா காலையில் ஈவினிங் 2 வேலையுமே கடை போட்டால் தான் சமாளிக்க முடியுன்ற அப்படி ஒரு நிலைமை ஆகிடுறதுனால வீடியோ வந்து என்னால் கண்டினியூஸாக போட முடியல. காலையில் வந்து டிஃபன் கடை, ஆல்ரெடி அதை பற்றி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஈவினிங் வந்து எங்கள் வீட்டு வெளியிலேயே வந்து ஒரு பஜ்ஜி கடை போட்டுட்ருக்கோம். நானும் அப்பா அம்மா 3 பேர் சேர்ந்தா போட்டுட்ருக்கோம். ஸோ அதனால் சுத்தமாக டைம் கிடைக்கல. மதியமும் கிடைக்கிற கேப்பில் ரெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் ஈவினிங் வந்து ஒர்க் பண்ண முடியுன்ற சுச்சுவேஷன். அதனால் என்னால் தொடர்ந்து வீடியோ போட முடியல. இப்போ ஃபோன் வந்து எங்கிட்ட இருந்தால் நான் யூஸ் பண்ணுறது வந்து பட்டன் செல் தான். இது வந்து என்னுடைய ஃப்ரெண்டோடைய ஃபோன். ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க, திரு, அவனுடைய ஃபோன் தான் இது. அதில் தான் வந்து இப்போ அவனை வர வச்சு இப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன். எதுக்காக இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒன்று இந்த விஷயம் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இன்னொன்று வந்து யார் யாரும் இதை பற்றி பேசுகிறாங்க. இதில் அஃபெக்ட் ஆன பர்சனில் என்னுடைய ஃபேமிலியும் ஒன்று. இப்போ என்னதான் யூடியூப்ல வீடியோ போட்டாலுமே என்னுடைய சேனல் வந்து இன்னும் மானிட்டைஸ் ஆகல. ஸோ அது மூலியமா இருந்து எந்த ஒரு இன்கமும் எனக்கு கிடையாது. இப்போ என்னுடைய ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கும் எனக்கு வெளியில் இருக்க கமிட்மெண்ட்ஸை பார்க்கறதுக்கு இருக்கிற ஒரே இன்கம் சோர்ஸ் வந்து எங்களுடைய டிஃபன் ஸ்டால். நானே, எங்கள் அப்பா, எங்கள் அம்மா 3 பேரும் ரன் பண்ணுறேன் இந்த டிஃபன் ஸ்டால். அப்புறம் ஈவினிங் வந்து வீட்டாண்ட போடுற பஜ்ஜி கடை. இப்போ எங்களுடைய டிஃபன் ஸ்டால் ரன் ஆகிறதுல ரொம்ப முக்கியமாக உபயோகமாக இருக்கக்கூடிய ஒரே விஷயம் இந்த கேஸ் சிலிண்டர். பிகாஸ் கேஸ் ஸ்டவ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கன்வீனியன்ட்டான ஒரு விஷயம். விறகடுப்பு ட்ரை பண்ணலாம் நிறைய பேர் சொல்லலாம். ஆனால் விறகடுப்புல வந்து கொஞ்சம் கஷ்டம் இருக்கு. ஒரே டைம்ல 4 பாத்திரம் வச்சு சமைக்கிறது, இப்போ சாம்பார், பூரி கிழங்கு, பொங்கலுக்கு விசில் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இருக்கு. இது அட் அ டைம்ல இப்போ ஒரு கம்ப்ரஸ்டான வேலை. இப்போ காலையில பாத்தீங்கன்னா ஒரு 4:30 மணி அப்படி எழுந்து சமைக்க ஆரம்பிக்கிறோம்னா 7 மணிக்குள்ள இருக்கணும். ஸோ கம்ப்ரஸ்டான வேலைன்றதுனால ஒரு 3 அடுப்பு வச்சு பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கு. 3 அடுப்பு விறகடுப்பு வச்சு பண்ணி அதை செஞ்சு ரொம்ப லேட் ஆயிடும். அந்த டைம்ல போயிட்டு வியாபாரம் பண்ணாலும் அது வந்து ஒரு நடக்கிற ப்ராசஸே கிடையாது. கேஸ் சிலிண்டர் மட்டும் தான் ரொம்பவே ஒரு கன்வீனியன்டான ப்ராசஸ். இப்போ வந்து இந்த கமர்ஷியல் சிலிண்டர் வந்து நிப்பாட்டதுனால ஆல்டர்னேட்டிவா தெரிஞ்சவங்க கிட்ட எதனா ஒரு சிலிண்டர் வாங்கிட்டு யூஸ் பண்ணலான்னு பார்த்தாலுமே அவங்களுக்குமே டிமாண்டா இருக்குது. இப்போ சிலிண்டர் காரங்களுக்கு புக் பண்ணலாம் சொல்லிட்டு ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப் பண்ண வரது, நிறைய பேருக்கு வந்து சிலிண்டர் புக் ஆகல. சிலிண்டருக்கு வந்து ரொம்பவே டிமாண்டா இருக்கிறதுனால வெளியும் கிடைக்கல. அப்படி கிடைச்சாலுமே அதிக விலைக்கு கிடைக்குது. 3000, சென்னையிலலாம் வந்து 5000 வரைக்கும் கேள்விப்பட்டேன். எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா 2 வரைக்கும் போகுது. நான் கேள்விப்பட்ட வரைக்கும். ஆனால் உண்மை என்னன்னு தெரியல. ஸோ அந்த அளவுக்கு அதிக விலைக்கு வந்து வாங்கி செஞ்சு விற்று கட்டுப்படி ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கட்டுப்படி ஆகாது. ஏன்னா நாங்கள் விற்கிறதே வந்து வடை 5 ரூபா, இட்லி 5 ரூபா, பூரி வந்து 10 ரூபா, ஒரு பூரி 10, 2 பூரி 20, ஒரு பொங்கல் வந்து 25 ரூபா. இந்த மாதிரியான ஒரு ப்ரைஸில் தான் விற்கிறோம். இதை தாண்டி ப்ரைஸ் ஏற்றினாலுமே நாங்கள் இருக்கிற லொக்கேஷனில் வந்து மக்கள் வாங்க மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் ஒரு டெஸ்ட் பண்ணிட்டோம். 1 ரூபா, இப்போ இட்லி 1 ரூபாய் ஏற்றணும், 6 ரூபாய் மாற்றணும். வடையை 6 ரூபாய் மாற்றணும். பூரி வந்து செட்டு 25 மாற்றணும். 2 பூரி வந்து 25 ரூபா மாற்றணும். பொங்கல் வந்து 30 ரூபா மாற்றணும். மாற்றிட்டு ஒரு 1 month தான் போட்டு சுத்தமாக வியாபாரமே இல்லை. அப்படியே ஆன வியாபாரத்துக்கு பாதியாக வந்து ரெவன்யூ வர ஆரம்பிச்சது. மறுபடியும் வந்து 5 ரூபாய்க்கே கொண்டு வந்தோடனே இப்போ கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வர டைமில் இப்போ இந்த இஷ்யூவில் வந்துச்சு. ஏன்னா வீட்டில் சமைச்சு சாப்பிடணும் இல்லைங்களா? ஸோ இந்த சுச்சுவேஷன் வந்து நார்மலாக ஆகுற வரைக்கும் வீட்டில் வந்து அந்த சிலிண்டர் ஹோல்ட் பண்ணி சமைச்சு சாப்பிட்றதுக்கு வச்சுருக்கோம். இப்போ கடைக்குன்னு ஒன்று வேற எதனா ஒரு சிலிண்டர் வெளில வாங்கினா மட்டும்தான் கடையை வந்து ரன் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் இப்போ இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து யாரெல்லாம் பாதிக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல இருந்து எங்களை மாதிரி சின்ன தள்ளுவண்டி கடை வரைக்கும் எல்லாருமே பாதிக்குது. பெரிய ஹோட்டல்ஸ்லாம் வந்து அவங்க ப்ராஃபிட் அதிகமாக மேக் பண்ணுறதுனால அவங்களோட இந்த சுச்சுவேஷன் வந்து ஓரளவு ஹேண்டில் பண்ண முடியும். பிகாஸ் அவங்களுக்கு வந்து மேன் பவர் அதிகம். ஸோ விறகடுப்பு அந்த மாதிரி சொல்லிட்டு அவங்களால ஆல்டர்னேட் அந்த மாதிரி பண்ணிட்டு சமாளிச்சுக்க முடியும். ஆனால் எங்களுக்கு இருக்கிற இப்போ நாங்கள் 3 பேர் மட்டும்தான் உழைக்கிறோன்றதுனால எங்கள் 3 பேர் தாண்டி யாரையும் நாங்கள் விற்கிற விலைவாசிக்கு ஆள் வச்சும் பண்ண முடியாது. அதனால கேஸ் சிலிண்டர் மட்டும்தான் ஒரே ஆப்ஷன். அதுவுமே பழைய ரேட்டு கிடைச்சா மட்டும்தான் ஒரே ஆப்ஷன். ஸோ இப்போ இருக்கிற நிலைமைக்கு அந்த விலைக்கு சிலிண்டர் வாங்கி வியாபாரம் பண்ணாலுமே அது அந்த அளவுக்கு ப்ராஃபிட்டாக இருக்காது. ஸோ அதை விட இருக்கிற அமௌண்ட்டை வச்சு கொஞ்ச நாளைக்கு இந்த சுச்சுவேஷன் வந்து நார்மல் ஆகிற வரைக்கும் ஃபேமிலியை வந்து ரன் பண்ணுறதே வந்து பெஸ்ட்ன்றதுனால நிறைய ஸ்மால் ஹோட்டல்ஸு, அப்புறம் இந்த மாதிரி ஒரு சாலையோர வியாபாரிகள்லாம் வந்து கடை போடாமலே வச்சிருக்காங்க. பார்ப்போம் இந்த நிலைமை எப்போ சரியாகுதுன்ட்டு பொறுத்து இருந்து பார்த்தா தான் தெரியும். இந்த பிரச்சனை சால்வ் ஆகிற வரைக்கும் சுச்சுவேஷன் இப்படி தான் இருக்கு. என்னுடைய ஃபேமிலியும் சரி, என்ன மாதிரி வியாபாரம் பண்ணுற நிறைய ஃபேமிலியோட சுச்சுவேஷனும் இதே மாதிரி தான் இருக்கு. யார் யாரோ இதை பற்றி வீடியோ போடுறாங்க. ஸோ என்ன மாதிரி கடை நடத்துகிறவங்க சார்பில் எங்கள் சுச்சுவேஷன் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணலான்னு தோணுச்சு. அதனால தான் போஸ்ட் பண்ணுறேன். அடுத்த ஒரு வீடியோட எப்போ வரும் தெரியல. அடுத்த ஒரு வீடியோட உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் பை பாய்.